ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், சாப்பாடில் கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருவோம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கும். உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி முட்டையை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தை மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலரை விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.